வீரர் 10:22. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்தமாக ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேரக்கடவும். நல்ல கவனிங்க, விசுவாசத்தின் பூரண நிச்சயம். விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிற காரியங்களை குறித்த பூரண நிச்சயம். அதனால தான் இப்போ விசுவாசத்தின் பூரண நிச்சயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்னா பூரண நிச்சயம் வந்த உடனே அதான் விசுவாசம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். நம்பிக்கையை அறிக்கையிடுறதை பற்றி சொல்லியிருக்குது. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க, அசையாமல் உறுதியாக இருக்க கடவோம். அசையாமல்னா வித்தவுட் வேவரிங். இங்கிலீஷில் வேவரிங்னா அப்படி இப்படின்னு இருக்காம, காலையில் நடக்குங்க ஸ்தோத்திரன்றது, சாயந்தரம் ஐயோ இது எப்படி நடக்கும்ன்றது அப்படி இல்லை. அதுதான் வேவரிங். இன்றைக்கி ஒன்று பேசுகிறது நாளைக்கு ஒன்று இல்லை. நம்ம வாயிலேருந்து என்ன வருதுன்னு கவனிக்கணும். ரொம்ப முக்கியம் பாருங்கள். நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க வேண்டும். ஏன்னா இங்கே அசைஞ்சிருச்சுன்னா அப்புறம் விசுவாசமே உண்டாக முடியாது, எந்த மலையும் பெயர்க்க முடியாது. இதில் உறுதியாக இருந்தால் நான் சொல்லுகிறேன் முழு நிச்சயம் வந்துடும். முழு நிச்சயம் வந்தால் எந்த மலையும் ஒன்றுமில்லாமற் போகும், மலை போன்ற பிரச்சனைகளும் ஒன்றுமில்லாமற் போகும். ஆமென்.